பிரைஸ் த லார்ட். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான வேத தியான வசனம் சங்கீதம் 136:23. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நம்ம இடத்துல சொல்கிற வார்த்தை என்னன்னா, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு இருக்கும்போது அவங்க பலவித வேலையினால் ஒடுக்கப்பட்டாங்க. ஒரு நெருக்கமான சூழ்நிலை, ஓய்வே இல்லாமல் வேலை செஞ்சாங்க. அப்போது அவங்க தன் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போது அப்படி ஒரு தாழ்மையான சூழ்நிலை, ஒரு அடிமைத்தன சூழ்நிலை. அப்போது இஸ்ரவேல் ஜனங்களோட கூக்குரல் தேவ சந்நிதியில் கேட்கப்பட்டுச்சு. அப்போ நம் தேவன் மோசையை கொண்டு அந்த ஜனங்களை விடுவித்தார். இன்றைக்கு நாமளும் ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்னால் செய்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தோம். இப்போது இஸ்ரவேல் ஜனங்களை போல் நாமளும் ஓய்வில்லாமல் வேலை செய்கிறோம். நமக்கு எந்த ஒரு ஊதியமே இல்லாத ஒரு சூழ்நிலை, அப்புறம் மனுஷங்களால் நிராகரிக்கப்படுற ஒரு சூழ்நிலை, குடும்ப உறுப்பினர்கள் அவங்க மூலியமாகவே நமக்கு ஒரு தாழ்மையான சூழ்நிலை, ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, கண்ணீரின் சூழ்நிலை, அப்புறம் படிப்பில் ஒரு தடை, வேலையில் ஒரு தடை, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தில் ஒரு தடை அப்படின்னு ஒரு தடையாகவே இருக்கிற ஒரு சூழ்நிலை, மற்றவங்களை காட்டிலும் நமக்கு ஒரு தாழ்மையான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட தாழ்மையான சூழ்நிலையிலிருந்தும் நம்மை விடுவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரே நம்மை தேடி வந்து விடுதலை செய்கிறார். இன்றைக்கு நமக்கு அந்த தாழ்மையிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை தாராரு. நம்ம கைகளின் பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதம் தாராரு. படிப்பில், வேலையில், குடும்பத்திலிருந்து ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம் நம் தேவன் தருகிறார். ஏனென்றால் அவர் தாழ்மையுள்ளவர்களை தான் கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். நாம் என்ன பண்ணணும்? அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நம்ம பிறந்த நாள் முதலாக இந்நாள் வரைக்கும் நம்ம ஒரு தாழ்மையான சூழ்நிலையிலிருந்து அவர் விடுவித்ததை நம்ம சொல்லி கர்த்தரை மாத்திரம் துதிப்போம். ஏனென்றால் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேங்க்யூ.